விவசாயம் பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மஞ்சக்காட்டுக்கு இப்போ வந்து பார்சல் ஓட்டிகிட்டு இருக்குது. இதுக்கு நம்ம வந்து தண்ணி எப்படி பாய்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கன்று இப்போ வந்து பார்சல் ஓட்டிகிட்டு இருக்குது. பெட்டு கட்டுறோம். நம்ம வந்து பெட்டு கட்டி அதில் வந்து மஞ்சளை வச்சு அப்படியே மண் எடுத்து போட்டு மூடுறோம். அது இல்லாத இது வந்து நம்ம மெயினாக பார்த்திங்கன்னா மைக்ரோ கன்று அப்படின்னா அது வந்துன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணி தர வைக்கிறோம். அது இல்லாத பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து மைக்ரோ கன்று போடுறோம். போட்டுக்கிறாங்க போட்டுக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது. பட் நாங்கள் வந்து மஞ்சக்காட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மைக்ரோ கன்று செட் பண்ணுறோம். அது எப்படி செட் பண்ணலாம் வாங்க வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். டோட்டலாக மஞ்சள் போட்ட லாஸ்ட்டில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்ச இடத்துல வந்து நம்ம வந்து மைக்ரோ கன்று ஒவ்வொரு கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ஒரு கன்று வந்து 8 அடி, அந்த பக்கம் 8 அடி, இந்த பக்கம் 8 அடி. நம்ம வந்து பிளெயின் வாஸ் வந்து 15 அடிக்கு கட் பண்ணுறோம். ஒரு அடி விட்டவை 15 அடி கட் பண்ணலான்ட்டு கட் பண்ணி வச்சுக்கிறோம் எல்லாமே. அப்புறம் பார்த்திங்கன்னா பைப் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறோம்ல மெயின் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 7 அடிக்கு கட் பண்ணிக்கணும். வீடியோ பார்க்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பார்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா மைக்ரோ கன்று மேலே இருக்கிற கன்று 11 ரூபா. இது பார்த்திங்கன்னா இந்த பீஸ் வந்து 8 ரூபா. இது வந்து 5 அடி பைப்பு 20 mm. 5 அடி பைப்பு வந்து 27 ரூபா. அப்புறம் கீழே ஸ்டிக்கு இது பார்த்திங்கன்னா 17 ரூபா. மார்க் கம்பெனி. இது பார்த்திங்கன்னா கன்று அந்த அடாப்டரும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஜெயின் கம்பெனி. இங்கே ஜூம் ஆக மாட்டேங்குது. ஜெயின் கம்பெனி. நல்லா தண்ணி ப்ரெஷர் இருந்துச்சுன்னா நல்லா தண்ணி போக மாதிரி பயங்கரமாக ஸ்பீடாக ஓடும், நல்லா இருக்கும் காட்டுங்களுக்கு. நாம் வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 கன்று பிடிக்குதுங்களாம்மா. 150 கன்று பிடிக்குது. அதில் அது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லா வெள்ளாமைக்குமே ஹைட்டு கம்மியாக இருக்கிற வெள்ளாமைக்கு எல்லா வெள்ளாமைக்கும் ஆகும். நாங்கள் வந்து மஞ்சக்காட்டுக்கு, கடலக்காட்டுக்கு, வாழைக்காட்டுலேருந்து எல்லா காட்டுக்குமே இந்த பக்கம் ஏரியாவில் பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. இது கீழே இருக்கிற ரோஸ் மேவு பார்த்திங்கன்னா 20 mm வித்து பைப்பு 20 mm ஜெயின் கம்பெனி. வெள்ளாமை பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டுக்கிறோம். இது எந்த மாதிரி துளி விழுவுதுன்னு பார்த்தீங்கன்னா இதனோட கன்னோட வேலை பார்த்திங்கன்னா சேம் மழை துளி விழுவுற மாதிரி தான் இதனோட வேலை. பார்த்திங்கன்னா அதிகமாக புகை மாதிரியும் போகிறதில்ல, அதிகமாக இதாகவும் வரதில்லை. சேம் அப்படியே சின்ன சின்ன துளிங்களாக அப்படியே ஒரே ஈவனாக எல்லா பக்கத்தையுமே க்ளீனாக ஒரு பக்கமாக க்ளீனாக எல்லா பக்கத்தையும் ஏக் சைடு ஒரே மாதிரி துளி விழுவுதுங்க. நம்ம வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஜஸ்ட் 1 மணி நேரம் விட்டாவே போதும். 1 மணி நேரம் முடிஞ்சால் நம்ம வந்து ஜாஸ்தியாக 2 மணி நேரம் கூட விடலாம். பட் 1 மணி நேரம் விட்டாவே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மெயின்டைன் ஆகும். அதில் அது பார்த்திங்கன்னா இது வந்து அதிகமாக காற்றடிச்சா நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா பக்கத்து காட்டுக்கு தண்ணி தூக்கிட்டு போயிடும். காற்று இல்லாத டைமில் மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து மோட்டர் ஆன் பண்ணி விடணும். இது வந்து பைப் வந்து ஒரு 5 அடி இருந்தால் கொஞ்சம் நல்லா தண்ணி வந்து தூரம் போய் விழுவும். குட்டை பைப்பாக இருந்துச்சுன்னா தண்ணி வந்து அதே இடத்துல விழுவும். நம்ம போடுறீங்க வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தான பைப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஒரு 5 அடி ஹைட்டுக்கு போட்டுக்குங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக தண்ணி வந்து ஒரே ஈவனாக க்ளீனாக ஒரே மாதிரி வந்து துளி விழுவும்.